உடம்பு டயர்டாகாமல் சிறுநீரகத்தில் பித்தப்பையில் ஏற்படக்கூடிய கற்களை கரைக்கணுமா? நான் மருந்து சாப்பிட்டேங்க, கல் கரைஞ்சிருச்சு, ஆனால் மறுபடி உருவாகிக்கிட்டே இருக்குன்னு சொல்லி கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க, இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோங்க. ஒரே ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய இந்த மூலிகைக்கு பேர் தாங்க சிறுகன் பீலைன்னு சொல்லுவாங்க, கூரப்புன்னு சொல்லுவாங்க. பொங்கல் டயத்தில் நம்ம வீடுகளில் கட்டக்கூடிய காப்பு பூ தாங்க இது. இதை தேவையான அளவு எடுத்து இடித்து ஒரு 50 மில்லி சாறு எடுத்துக்குங்க. நாட்டு திராட்சைன்னு சொல்லக்கூடிய பன்னீர் திராட்சை இருக்கு இல்லையா, அதோட சாறு தனிச்சாரா, தோல் விதை சதை எதுவுமே இல்லாமல் ஒரு 50 மில்லி சாறு எடுத்துக்குங்க. 5 மிளகுங்க நுணுக்கி பவுடர் ஆக்கிங்க. இது 3 ஒன்றா கலந்து காலையில் வெறும் வயிற்றுல பல்ல விளக்கிட்டு ஒரு டம்ளரும், சாயந்தரம் ஒரு 5:30 மணிக்கு மேலே ஒரு டம்ளர் குடிச்சுக்கிட்டே வாங்க. கல் கரையும் தொட்டிக்கு குடிச்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு கல் கரைஞ்சிரும். மறுபடியும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 கம்மிங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம ஆலவாய் அரசி குருகுல சித்தா மருத்துவமனையை தொடர்பு கொள்ளுங்கள். வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.